வணக்கம் டீச்சர்ஸ். நாம் இன்னைக்கு யூஜிடிஆர்பில் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் 9வது யூனிட்டில் பற்றி கொஞ்சம் கொஷின்ஸ் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது படித்தோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வினாக்கள் கட்டாயம் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக தான் உங்களுக்கு அமையும். கவனமாக கேளுங்க. பாயிண்ட் நம்பர் 1, லூசிடானியா என்ற லைனர் வகை கப்பல் டேஸ் நாட்டுக்கு சொந்தமானது? ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி பிரிட்டன், ஆப்ஷன் சி பிரான்ஸ், ஆப்ஷன் டி தென் அமெரிக்கா. ஒரு 30 செகண்ட் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், நீங்கள் வேணா போட்டு பாருங்கள். லூசிடானியா என்ற லைனர் வகை கப்பல் டேஸ் நாட்டுக்கு சொந்தமானது? சரி டீச்சர், நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். லூசிடானியா என்ற லைனர் வகை கப்பல் பிரிட்டன் நாட்டுக்கு சொந்தமானது. இது ஆப்ஷன் பி. பிரிட்டன் நாட்டுக்கு சொந்தமான கப்பல் உங்களுக்கு தெரியணும். இந்த கப்பல் 1915 மே மாதம் தாக்கப்பட்டது. இந்த கப்பல் பிரிட்டன் நாட்டுக்கு சொந்தமானது. 9 மாடி கொண்டது. 9 மாடி கொண்ட இந்த கப்பல் இதை ஒரு அட்மிரல் அதாவது கப்பல் கேப்டன் வச்சுருந்தாரு. கேட்க மாட்டாங்க அப்படின்றத விட தெரிஞ்சு வச்சுக்கலாம். அந்த கேப்டன் பேர் குனார்ட் கோட் அப்படின்ற ஒருத்தர் வாங்கி வச்சுருந்தார். இவர் இந்த கப்பலை 9 மாடிகள் கொண்ட கப்பலாக வச்சுருந்தார். இந்த கப்பல் ஒரு பயணிகள் கப்பல். இதில் கிட்டத்தட்ட 1199 பேர் பயணம் செய்தார்கள். இந்த கப்பலை ஜெர்மனி தாக்கியது. ஜெர்மனி 1915 மே மாதத்தில் இந்த கப்பலை தாக்கினதில் இதில் உள்ளே இருந்த யுஎஸ்ஏக்காரங்க மொத்தம் 128 பேர். மொத்தம் 128 பேர் இறந்து போயிட்டாங்க. இவங்க யுஎஸ்ஏவை சார்ந்த பயணிகள். இந்த 128 பேர் இறந்ததுனால அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சன் 1917 ஏப்ரல் மாதம் போரில் இறங்கினார். 2 வருஷம் கழிச்சு. ஃபஸ்ட்டு வரைக்கும் இப்படி இருந்தது. இதில் ஏன் அந்த கப்பலை ஜெர்மனிகள் தாக்குனாங்கன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு தெரியணும். இது பயணிகள் கப்பல், ஆனால் அதில் அதிகமான வெடிப்பொருட்களும் வெடிமருந்துகளும் ஏற்றி செல்லப்பட்டதாக தகவல் கிடைச்சிது. அதனால் நாங்கள் தாக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. அதான் உண்மை, இருந்தாலும் மறைக்கப்பட்டது அப்படின்னு வரலாற்றில் எழுதப்பட்டுள்ளது. ஸோ ஜெர்மனி தாக்கியது. இதில் எத்தனை பேர் செத்தான்னு கேட்பாங்கன்னா 128. இப்போ நான் பேசுனதில் லூசிடானியான்றது பிரிட்டன் கப்பல். அதில் பயணம் செய்தவர்கள் பல நாட்டுக்காரங்க இருந்தாலும் அதில் கொல்லப்பட்ட 128 பேர் அமெரிக்கர்கள். சரிங்களா? ஜெர்மனி தாக்கியது 1915. ஜெர்மனி தாக்கிய படகு U2 படகு என்று அழைப்பார்கள். U2 பொதுவாகவே U2 படகுகள் ஜெர்மனி. இது கேள்வி கேட்பாங்க. U2 படகுகள் ஜெர்மனி. கியூ கப்பல்கள் அப்படின்னா பிரிட்டன். ஸோ கியூ கப்பல்கள்னால் கியூ ராணியோட நினைவாக கொண்டது கியூ கப்பல்கள் பிரிட்டனுக்கு. U2 கப்பல்கள் ஜெர்மனிக்கு சொந்தமானது. இதுவும் கேட்பாங்க. ஏன்னா பிஜிடிஆர்பிலே ரேங்க் சியுடன் தொடர்புடையவர். ரேங்க் சி அப்படின்ற குறியீடு எந்த நாட்டோட தொடர்புடையதுன்னு கேட்டிருந்தாங்க. ரேங்க் சி என்பது ஜெர்மன் நாட்டோடு தொடர்புடையதுன்னு ஆன்சர் வந்தது. ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ U2 கப்பல்கள் ஜெர்மனிக்கு சொந்தமானது. கியூ கப்பல்கள் பிரிட்டனுக்கு சொந்தமானது. ஜெர்மனி லூசிடானியா தாக்கியது 1915 மே. ஓகேங்களா? இப்போ மொத்த பயணிகள் 1199. 9 மாடி கட்டினது குனார்ட் கோட் அப்படின்றவருடைய சொந்தமான கப்பல். இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கப்பல் எங்கேருந்து எது வரைக்கும் போச்சு அப்படின்னா, இங்கே லண்டனில் இருக்கிற லிவர்பூல், மான்செஸ்டர் பக்கத்தில் இருக்க லிவர்பூல் அப்படின்ற இடத்துல நியூயார்க் நோக்கி போச்சு. ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு வினாவை எடுத்தோம்னா இத்தனை விதங்களை நீங்கள் படிக்கிறப்ப தான் நம்மளால் நம்ப முடியும். ஸோ அமெரிக்கா எப்போ தாக்குச்சு அப்படின்னா 1915 ஏப்ரல்னு தெரியணும். ஜெர்மனி எப்போ தாக்குதா 1915 மே 15ன்னு தெரியணும். ஸோ இந்த வினாக்கள்லேருந்து உங்களுக்கு 5 வினாக்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும் டீச்சர்ஸ். அப்போ தான் ஏதாவது ஒரு வினா நமக்கு மாட்டிக்கும். நேராக அதே கொஸ்டின் தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ பிரிட்டன் நாட்டுக்கு சொந்தமானது பயணிகள், அமெரிக்க நாட்டுக்கு சொந்தமானவர்கள். 2வது கொஷின், ஜப்பான் முதல் உலகப் போரில் முதல் உலகப் போரில் எந்த நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு போரில் இறங்கியதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் பி அமெரிக்கா, ஆப்ஷன் சி இத்தாலி, ஆப்ஷன் டி பிரிட்டன். இது 1939லேருந்து 45 வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லிவிடுவீங்க? இங்கே ஜெர்மனி, அப்புறம் இத்தாலி, அடுத்ததாக ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் அச்சு நாடுகள் நமக்கு தெரியும். இப்போது முதல் உலகப் போரில் இப்போ எதுக்காக உதவுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிட்டன் அப்படின்னு நமக்கு கரெக்டாக தெரியணும். ஏன்னா இந்த ஜப்பானும் பிரிட்டனும் சேர்ந்து 1902ஆம் ஆண்டு ஜப்பானிய பிரிட்டன் உடன்படிக்கை, ஆங்கிலோ ஜப்பானிய உடன்படிக்கை ஏற்படுது. ஆங்கில
ஜப்பானிய உடன்படிக்கை. இந்த ஆங்கில ஜப்பானிய உடன்படிக்கையின்படி 25 ஆண்டுகளுக்கு நட்பு நாடுகளாக 2 பேரும் ஆனாங்க. 25 ஆண்டுகளுக்கு நட்பு நாடுகளாக ஆனாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிரிட்டன் போரில் இறங்கியவுடன் ஜப்பான் இங்கே இந்த ஷாண்டூங் அப்படின்ற மாகாணத்தை கைப்பற்றுவதற்காக, ஷாண்டூங் என்பது ஜெர்மனிக்கு சொந்தமான ஒரு பகுதி, அந்த பகுதியை கைப்பற்றுவதற்காக ஜப்பான் வேக வேகமாக போரில் இறங்கியது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்போது 1902 உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, ஜப்பான் பிரிட்டன் உடன்படிக்கை, ஜப்பானிய ஆங்கில உடன்படிக்கை எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1902ன்னு தெரியணும். ஜப்பான் முதலாக எந்த பகுதியை கைப்பற்றினா ஷாண்டூங் மாகாணத்தை கைப்பற்றியது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இதையும் உங்களுக்கு கொஷினாக கேட்பாங்க டீச்சர். ஓகேங்களா? இந்த மஞ்சூரியா, மஞ்சுகோன்ற பகுதி எப்போ கைப்பற்றுன்னு கேட்டாங்கன்னா 1931. அந்த பேர் வந்து மஞ்சுகோ அப்படின்ற பேர் கூட வச்சது நமக்கு தெரியணும் 31ல். இது வந்து ஒவ்வொரு விஷயமும் தொட்டால் ஒரு கொஷின் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த கொஷினுக்கு போதுமானது. 2 கொஷினில் ஏதோ ஒன்று வரும், கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கலாம். ஷாண்டூங் மாகாணத்தை தாக்கியது. ஷாண்டூங் சீனா இல்லை சார், ஏன் சார் அதை தாக்குச்சுன்னு கேட்கக்கூடாது. அது ஜெர்மனிக்கு சொந்தமான வாணிப மையங்கள் இருந்தது. அதனால் அதுக்கு தேவையான முதலீடுகள் அதிகமாக இருக்கிற அந்த பகுதியை ஜப்பான் தாக்கியது. எதுக்காக அப்படின்னா பிரிட்டனுக்கு உதவுவதற்காக உடன்படிக்கையின்படி தாக்கியதை நாம் வச்சுக்கோங்க. அடுத்த வினாவை கவனிப்போம். 3வது வினா, கீழ்கண்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்தணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம பார்த்திங்கன்னா காம்ப்ராய் போர், கலிபோலி படையெடுப்பு, பிரெஸ்ட் லிட்டோவிக் உடன்படிக்கை, ஜெட்லாந்து போர் அப்படின்னு 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வுகளில் எது எந்த வருஷம் நடந்ததுன்னு தெரியணும், எப்போ நடந்ததுன்னு தெரியணும், எதுக்காக நடந்ததுன்னு தெரியணும். ஸோ அதனுடைய விஷயங்கள் தெரியறப்ப தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கரெக்டாக போட முடியும். ஸோ இந்த மாதிரி கூட்டுகள் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணால் ரொம்ப ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தவொடனே எல்லாமே தெரியணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எது அப்படின்றதும் கடைசி எதுன்றது நம்ம தெரியணும். அப்போ பிரெஸ்ட் லிட்டோ உடன்படிக்கைன்னா 1918 அப்படின்னு போட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி தெரியணும். ஜெட்லாந்து போர் அப்படின்னா 1916 மே மாதம் தெரியணும். ஸோ இந்த கலிபோலி படையெடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ராய்னா 1917 தெரியணும். கலிபோலி படையெடுப்புனா 1915 to 16 தெரியணும். அப்போது அப்சல்யூட்லியாக கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 வரணும், அடுத்தது 4 வரணும், அடுத்ததாக 1 வரணும், அடுத்ததாக 3 வரணும். ஸோ இது வந்து சரியான விடை. ஸோ இந்த சரியான விடை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக இருக்கும். இப்போ ஜெட்லாந்து போர் அப்படின்னா பார்த்திங்க எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா 1916 மேன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கும் இங்கே இருக்கிற ஜெர்மனிக்கு இடையில் நடந்த போர். இந்த ஜெட்லாந்து என்பது டென்மார்க் நாட்டின் பெனிசுலா பகுதி. ஜெட்லாந்து என்ற ஒரு பகுதி டென்மார்க் நாட்டில் ஒரு தீவு பகுதி. உலகின் மிகப்பெரிய கடல் போர் அப்படின்னு நமக்கு தெரியணும். இதில் ஜெர்மனிய நீர்மூழ்கி கப்பல் வந்து அதிகமான நேச நாட்டு படைகள் அனைத்தையும் தாக்கியது அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ உங்களுக்கு நீங்கள் பாடம் நடத்தும் போது மாணவர்களுக்கு ஜெட்லாந்து போர் அப்படின்னும்போது நார்வே டென்மார்க் இடையில் ஒரு பகுதி, இது கிட்டத்தட்ட இங்கேருந்து 15 கிலோமீட்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ இங்கே இருக்கிற இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் சேர்த்து 600 கிலோமீட்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த இடத்துல அந்த போர் நடைபெற்றது. இந்த போரில் U2 படகுகள் மூலிமா ஜெர்மனி அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றதுன்னு நமக்கு தெரியணும். ஸோ அதுங்களா அதே மாதிரி இப்போ கலிபோலி அப்படின்றது நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1915 தெரியணும். 15-16 வரைக்கும் நடந்தது. இந்த கலிபோலி பகுதிக்கு இன்னொரு பேர் வந்து போர் வந்து டார்டனல்ஸ் படையெடுப்புன்னு பேர். இன்னொரு பேர் வந்து டார்டனல்ஸ் படையெடுப்புன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யாவுக்கு உதவுவதற்காக, ரஷ்ய நாட்டுக்கு உதவுவதற்காக நம்ம என்ன பண்ணுறாங்க, ரஷ்யாவுக்கு உதவுன்றதுக்காக பிரிட்டனும் பிரான்ஸும் இந்த டார்டனல்ஸ் என்ற இந்த கலிபோலி பகுதியை வந்து தாக்குறாங்க. அதில் கிட்டத்தட்ட துருக்கியர்கள் முஸ்தபா கமால் பாஷா தலைமையில் கடுமையாக போரிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த நேச நாட்டு படைகளை உள்ளே வராத அளவுக்கு துருக்கி வெற்றி பெறுறது, ஜெர்மனி வெற்றி பெறுறது. டார்டனல்ஸ் வீரர் என்று கூட முஸ்தபா கமால் பாஷா டார்டனல்ஸ் வீரர் என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கூட ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதில் துருக்கி மூலமா 50,000 to 75,000 பேர் துருக்கி வீரர்கள் இருந்தார்கள். இந்த நேச நாட்டு படைகளுக்கு ஒரு 50,000 பேர் இருந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 பேர்கிட்ட இறந்த ஒரு போர் தான் இந்த டார்டனல்ஸ். இந்த ஆசியாவையும் ஐரோப்பிய பிரிக்கக்கூடிய இந்த துருக்கிய பகுதி, இது வந்து 60 மைல் நீளமுடைய இந்த
பகுதி வரலாற்றில் முக்கியமான படையெடுப்பு நிகழ்ந்தது உங்களுக்கு நமக்கு தெரியணும். முஸ்தபா கெமால் பாட்ஷா டார்டனல்ஸ் வீரன் அழைக்கப்பட்டார் 1905 to 16. இதில் துருக்கியும் ஜெர்மனியும் வெற்றி பெற்றது. நேச நாட்டு படைகள் தோல்வியடைந்து பின்வாங்கியது அப்படின்னு நமக்கு தெரியணும். அடுத்து இந்த கேம்ப்ராய் போர் அப்படின்னு நம்ம பார்க்க வச்சுங்களேன். இது 1917 இது டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரியணும். இதில் என்ன சார் கேம்ப்ராய் போர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியல. இந்த கேம்ப்ராய் என்பது பிரான்சில் உள்ள ஒரு பகுதி. இந்த பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஒரு பகுதி. இந்த பிரான்ஸ் பகுதியில் ஜெர்மனி எல்லா பகுதியும் தாக்கி பிரான்ஸு கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே லாக் பண்ணுற டைமில் இந்த கேம்ப்ராய் என்ற ஒரு போர் முனையில் இது போர் முனை, இது பிரான்ஸில் இருக்குது. இந்த போர் முனையில் இது இங்கே தெரியுது இல்லையா, இந்த மாதிரி பீரங்கிகளை 340 டேங்க் உடனே நிற்குது. 340 டேங்கிகள் அந்த கேம்ப்ராயில் திடீர்னு வரும்போது ஜெர்மனி என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. அந்த மாதிரி நீங்கள் அதுலேயும் அப்படி இருந்தாலும் ஜெர்மனி வெற்றி பெற்றது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ அடுத்தது பிரெஸ்ட் லிட்டோவிக் உடன்படிக்கை 1918 ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி நடைபெற்றுன்னு தெரியணும். எந்த ஜெர்மனி நாட்டுடன், ஜெர்மனி மற்றும் ரஷ்யாவுடன் இந்த உடன்படிக்கை நடைபெற்றது. ஜெர்மனி ரஷ்யா இதில் 2ஆம் நிக்கோலஸ் அந்த மன்னராட்சிக்கு எதிராக இங்கே புரட்சி ஏற்பட்டது. அதனால் இந்த பிரெஸ்ட் லிட்டோவிக் உடன்படிக்கையை லெனின் பண்ணுகிறாரு அப்படின்னு ஞாபகம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த பிரெஸ்ட் லிட்டோவிக் உடன்படிக்கை ஜெர்மனி மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கிடையே செய்து கொள்ளப்பட்டது 1918 ஏப்ரல் 3 நமக்கு தெரியணும். 4 நிகழ்வுகளும் தெரிகிற போது இது 1 உங்களுக்கு ஈஸியாக தெரியணும். அடுத்தது ஜெட்லாந்து 2, கேம்ப்ராய் 3, அடுத்ததாக பிரெஸ்ட் லிட்டோவிக் 4ன்றத தகவலாக தெரியணும் டீச்சர்ஸ். அப்போ தான் நம்மளால் இது 1, 2, 3 மதிப்பெண் எடுக்க முடியும். 4வது கொஷின், முதல் உலகப் போரில் மைய நாடுகளை எதிர்த்த நேச நாடுகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. நோட் த பாயிண்ட். முதல் உலகப் போர் 1914 to 1918 இல்லையா. ஆஸ்திரிய இளவரசர் செர்பியாவில் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆர்ச் டியூக் பெட்டினாட் சுட்டுக் கொல்லப்பட்டார் 1914 ஜூன் மாதம் 28ஆம் தேதி. ஸோ ஜூலையில் கேள்வி கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்படி விஷயம் தெரியணும். அப்போது முதல் உலகப் போரில் மைய நாடுகளை எதிர்த்த நேச நாடுகள் மொத்தம் எத்தனை கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா முதல் உலகப் போர் இப்படி பண்ணும்போது 2ஆக பிரிச்சுக்கணும். இது மைய நாடுகள்னால் அச்சு நாடுகள்னு வச்சுக்கலாம். இது நேச நாடுகள் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ இதில் மொத்தம் எத்தனை நாடுகள்னால் 4 நாடுகள். இதில் எதிர்த்த நேச நாடுகள் மொத்தம் எத்தனை 9 நாடுகள். இது சி ஆன்சர்னு தெரியணும். இப்போ நேச நாடுகள் 9ன்னு தெரியணும் உங்களுக்கு. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இது மாதிரி போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைய நாடுகள். இந்த மைய நாடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஸ்திரியா ஹங்கேரி நமக்கு தெரியணும் 1. 2வது ஜெர்மனின்னு தெரியணும். அடுத்ததாக 3வது துருக்கின்னு தெரியணும். 3வது நாடு துருக்கின்னு தெரியணும். 4வது பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்கேரியான்னு தெரியணும். 4வது நாடு பல்கேரியா அப்படின்னு தெரியணும். ஸோ இது 4 நாடுகள் மைய நாடுகள் அல்லது அச்சு நாடுகள்னு பேர். மீதி இருக்கிற 9 நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நேச நாடுகள். நேச நாடுகளில் என்னென்ன நாடுகளாக இருந்தது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கிலாந்து, 2வது நாடு பெல்ஜியம், 3வது நாடு ஃப்ரான்ஸு, 4வது நாடு இத்தாலி, 5வது நாடு ரஷ்யா, 6வது நாடு ஜப்பான். கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரியணும். ஸோ இதில் பெல்ஜியம் இது எல்லாம் சேர்த்து 9 நாடுகள் கிட்டத்தட்ட வருது. கடைசி நாடு தான் அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அமெரிக்கா அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ 1917 உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வருதுன்னு நமக்கு தெரியணும். சரிங்களா. இல்லை கிரீஸும் வருது. செர்பியா இருக்கு இல்லையா, செர்பியாவும் வருது. துருக்கியும் வருது. ருமேனியா. ஸோ இந்த நாடுகள் எல்லாம் வருது. அப்போ உங்களுக்கு நேச நாடுகள் 9ன்னு தெரியணும். ஸோ மைய நாடுகள் அச்சு நாடுகள் 4ன்னு தெரியணும். இது மாதிரி தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும். இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 9. ஸோ அதுக்கப்புறமா இந்த 4 நாடு கூட நியூலி உடன்படிக்கை யார் கூட செய்யப்பட்டது, ட்ரையான் உடன்படிக்கை யார் செய்யப்பட்டது, செயின்ட் சைமன் உடன்படிக்கை யார் கூட செய்யப்பட்டது, பேசியஸ் உடன்படிக்கை யார் கூட செய்யப்பட்டது அப்படின்றதால உங்களுக்கு விளக்கமாக தேதி, ஆண்டு, எந்த நாடுகளுடன் அப்படின்றது உங்களுக்கு நியூலின்னா பல்கேரியாவுடன் அப்படின்னு தெரியணும். வெர்சைஸ்னா ஜெர்மனியுடன் அப்படின்னு தெரியணும். சரிங்களா. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் தான் இதுலேருந்தே நமக்கு 2-3 மார்க் வரும். ஸோ ஒன்று படித்தாலும் ஒழுங்காக படிக்கணும், தெளிவாக படிக்கணும், கரெக்டாக தெரியணும். அப்போ தான் நம்மளால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்து கடைசி கொஷின் உங்களுக்கு மாண்டினீக்ரோ டேஸ் நாட்டிற்கு உதவியாக டேஸ் நாட்டை எதிர்த்து முதல் உலகப் போரில் இறங்கியதுன்னு கொடுத்துருக்கேன்.
இதில் பார்த்தீங்கன்னா மாண்டினீக்ரோன்ற முதல்ல எங்கே இருக்குது, பல்கேரிய நாடுகள்னு தெரியணும். அதாவது பால்டிக் நாடுகள் உங்களுக்கு தெரியணும். இந்த பால்கன் நாடுகளில் எதுக்கு எந்த நாட்டுக்கு உதவிச்சு அப்படின்னு கேட்கணும். எந்த நாட்டை எதிர்த்துன்னு தெரியணும். அப்போ உங்களுக்கு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரஷ்யா ஜெர்மனி, ஆப்ஷன் பி செர்பியா ஆஸ்திரியா, ஆப்ஷன் சி பல்கேரியா ஆஸ்திரியா, ஆப்ஷன் டி கிரீஸ் பல்கேரியான்னு கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி செர்பியாவுக்கு உதவ ஆஸ்திரியா நாட்டை எதிர்த்தது அப்படின்னு தெரியணும். அப்போது 1914 ஆகஸ்ட்டு 7ஆம் தேதி போரில் இறங்கியது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இது வந்து கிளியராக தெரியணும். அதே மாதிரி வந்து இந்த போரில் நடக்கும்போது இந்த இத்தாலி எதுக்காக இறங்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் மற்றும் பிரான்ஸு மற்றும் ரஷ்யா இந்த 3 நாடுகளும் 1907 ட்ரிபிள் என்டென்ட் அப்படின்ற ஒரு பவர் முக்கூட்டு உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. அவர்களுக்கு உதவுவதற்காக அந்த உதவுனா அவருக்கு தேவையான சில பகுதிகள் கிடைக்குன்றதுக்காக இத்தாலியும் போரில் இறங்கியது அப்படின்னு தெரியணும். ஸோ ஜப்பான் வந்து இது பிரிட்டனுக்காக இறங்கியதுன்னு தெரியணும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம கிளியராக தெரிஞ்சிருந்தால் தான் சரியான வினாக்களுக்கு சரியான விடைகளை நம்மளால் அளிக்க முடியும். இதே மாதிரி இந்த படங்களில் என்னென்ன நாடு எங்கே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி பார்த்துருக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க பல்கேரியா எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். ருமேனியா எங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆஸ்திரியா ஹங்கேரி இங்கே இருக்குது. அப்போது இத்தாலியர் அதிகம் வாழக்கூடிய இந்த பகுதியை கொடுக்குறதுனால தான் இத்தாலி என்ன பண்ணுது, போரில் முதல் உலக போரில் இறங்குது. ஆஸ்திரியா எதுக்குன்னு நமக்கு தெரியணும். இந்த மாண்டினீக்ரோன்ற இந்த நாடு பக்கத்துலேயே செர்பியா பக்கத்து நாடுக்காக தான் இறங்கிச்சின்னு நமக்கு தெரியணும். ஸோ இங்கே இருக்க கிரீஸ் இங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். இல்லை செர்பியாவில் கருப்பு கை அப்படின்ற ஒரு இயக்கம் இருந்தது தெரியணும். ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம தெரியணும். ஜெர்மனி இங்கே தான் இருக்குதுன்னு தெரியணும். இல்லை ஐக்கிய ராஜ்யங்கள் யுனைடெட் கிங்டம் எங்கே இருக்குதுன்னு தெரியணும். இங்கேருந்து 8000 கிலோமீட்டர் போனால் யுஎஸ்ஏ இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். சரிங்களா? இங்கேருந்து 9000 கிலோமீட்டர் போனால் இது தென் அமெரிக்கா இருக்குதுன்னு தெரியணும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். மேப்பில் உள்ள எங்கெங்கே எது இருக்குன்றத நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கும் போது ஈஸியாக நம்ம மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம், ஈஸியாக ஜெயிக்கலாம். ஓகே டீச்சர்ஸ், அடுத்ததாக நம்ம அடுத்த யூனிட்டில் ஏதாவது ஒரு 5 வினாக்களை நம்ம பார்ப்போம். இப்போ நான் பார்த்தது 25 வினாக்களை பற்றி பேசியிருக்கேன். 25 கொஷினில் ஏதாவது 3 கட்டாயம் வரும் அப்படின்னு நினச்சி கரெக்டாக குறித்து கரெக்டாக படித்தா தான் நமக்கு அந்த மார்க்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு உதவும். ஸோ இந்த மாதிரி படிங்க. ஸோ இப்படி தான் படிக்கணும். படிச்சுட்டே இருக்கிறோம் சார், எதுவுமே மைண்டில் ஏற மாட்டேதுன்னா நிறைய பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ பிரச்சனையை சரி பண்ணுங்கள். இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது தான். அதுக்கு மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும். இந்த வருகின்ற பொங்கல் விட்டுருங்க. அடுத்த பொங்கல் அரசு பணியில் அரசு பள்ளி ஆசிரியராக தான் போகும். அப்படி தான் இருப்புன்ற ஒரு நம்பிக்கையோடு படிங்க. வெற்றி நிச்சயம் டீச்சர்ஸ். வாழ்த்துக்கள்.